பேரூராட்சி நிர்வாகம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த பார்த்திங்கன்னா, வணக்கம், ஆண்டிப்பட்டி. நான் முருகனடிமை நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். மக்கள் வரி பணத்தில் கஷ்டப்பட்டு மேலிடத்திலிருந்து பரிந்துரை செய்து வெள்ளப்பெருக்கு வரும் காலத்தில் இந்த ஓடை பகுதிகளை, நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி ஜேசிபி எந்திரங்களை கொண்டு பல ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்காக செலவழித்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இப்போத்தையே சுத்தம் பண்ணி வச்சாங்க. இந்த பக்கம் எப்படி இருக்குது, இப்படி இருந்த இந்த ஓடையை ஒரு தனி நபர் அந்த மாதிரி மரத்தை வெட்டி கரண்ட்டுக்குள்ளே போகுதுன்னு அது வேலை பார்த்தாங்க. ரைட், அதை நம்ம வரவேற்போம். அதே நேரத்தில் அந்த மரக்கழிவுகளை ஒரு ஓரமாக வச்சு கொஞ்சம் செலவினத்தை பார்க்காம எடுத்து என்ன செய்யணும், கொண்டு போய் என்கிட்ட அப்புறப்படுத்தி போடணும். இப்போதே சுத்தம் பண்ணி வச்சுருந்த இந்த ஓடையை பழையபடிக்கும் பாதிக்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி அலட்சியத்தோடு இப்படி போட்டிருந்தாங்கன்னா அப்போ பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டிக்கிங் இல்லைங்கிறதே அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருந்தால் இப்படி இவங்களை இவ்வளோ அஜாக்கிரதையாக செஞ்சுருக்க மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்க, பனிஷ் பண்ணிடுவாங்க, ஏதாவது தண்டம் போட்டுருவாங்க, அபதாரம் போட்டுருவாங்கன்ற ஒரு சூழ்நிலையை செஞ்சால் பொதுமக்களுடைய வரி பணத்தில் கஷ்டப்பட்டு இப்படி செஞ்ச ஒரு வேலைக்கு இவ்வளோ அசால்ட்டாக அந்த மாதிரி மரமட்ட கழிவுகளெல்லாம் அறுத்து இப்படி போட மாட்டாங்க. அதனால் இதை உடனே என்ன செய்யணும், யார் இந்த மரத்தை தனிநபராக வெட்டி போட்டாங்களோ அவங்க மூலியமாக பணத்தை வசூல் பண்ணி அந்த இதை அப்புறப்படுத்தி ஓடையை பழையபடிக்கு சரி செய்யணும். நம்ம அரசாங்க வரிப்பணத்தை வீணாக்காமல், மக்கள் வரிப்பணத்தை வீணாக்காமல், நிறைவாண்டியன் நம்ம காம்ப்ளெக்ஸ் உரக்கடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்யா கேலரி, சத்யா அந்த ஷோரூம் இருக்குது, அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதானமான இந்த ஓடையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதை உடனே பார்த்திங்கன்னா முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக பதிவுபடுத்திக் கொள்கிறேன். என்னைய தனிநபர் என்னை வருத்தப்பட்டாலும் அந்த ஆண்டவை என்னை மன்னிக்கட்டும், இல்லைன்னா எப்படின்னு பார்க்கட்டும். இதை உடனே அப்புறப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கணும். ஆமாம், கூலிக்காரங்க இப்படி வெங்காயம் வச்சு சேர்த்து பிழைக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாதிக்க வேணாம். இந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்குள்ளே பாதிக்க செய்கிறவங்களை கண்டிப்பாக நீங்கள் அதை களைய செய்யணும். அவ்வளோ யாரையும் தண்டிக்கிறது நம்ம குறிக்கோள் இல்லை, அறியாமையே களையணும். நன்றி. இது உடனே அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் அனைத்து வார்டு மெம்பர்கள் அனைவருக்கும் நன்றி.